தனுஷ் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது? என்னென்ன நன்மைகள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது? தனுசு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளா பெருசா ஃபேவரா இல்ல அப்படின்னு சொல்ல முக்கியமா இந்த சனி பயிற்சி ஆன காலகட்டத்திலேருந்து. காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. நான் கடன் குடுத்தவங்க, நான் நடந்து நடந்து என் கால் செருப்பே தேஞ்சு போச்சு. திருப்பி தரமாட்டேன்றாங்க. திருப்பி தரத்துக்கான சாத்தியக்கூறு கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் இல்ல அப்படின்னு சொல்ற தனுசு உண்டு. ஆனா, நான் கடன் வாங்கின இடத்துல என்ன கழுத்த நெரிக்கிறாங்க. கடன குடு, கடன குடு, கடன குடு. இப்படி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தனுசு சந்திக்கிறாங்க. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ், வீட்டில் ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ். பொதுவாகவே தனுசுக்கு வீட்டில் எப்பயுமே ப்ரெஷர்ஸ் இருக்குமா. காரணம் என்ன அப்படின்னா, இந்த தனுசு வந்து ஒரு உபயராசி, சிறந்த ஆசான்லாம். பொதுவாக நமக்கு ஒரு அறிவு இருக்குது. இப்போ எனக்கு நல்ல அறிவு இருக்குது அப்படின்னா நீ என்னை கேட்டீங்கன்னா நான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பேன், சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஆனால் இதே நான் தனுசாக இருந்தால் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்துருவேன். பெருசாக யோசிக்க மாட்டேன். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கந்த மற்றவங்களுக்கு தாராளமாக சொல்லிக் கொடுக்கலாம். பாவம் அந்த பிள்ளை எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய எண்ணம் தனுசுக்கு உண்டு அப்படின்லாம். ஸோ அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பர்களுக்கு அவங்கள சார்ந்து அவங்க சுற்றி இருக்கவங்க யார் யாரெல்லாம் அவங்கக்கிட்ட உதவி கேட்குறாங்களோ அவங்களாம் சூப்பர் டூப்பராக இருப்பாங்க. பயங்கரமாக ரோட்டில் போனால் கூட வணக்கம் சார், வணக்கம் மேடம்ன்ற மாதிரி மரியாதை கொடுப்பாங்க.